ஹலோ கைஸ், நான் உங்கள் அனிமே மேன். பொருட்டோ சாப்டர் 24 ரிலீஸ் ஆகி அதை ரிவ்யூ பண்ணி நிறைய வீடியோ போட்டாச்சு. இந்த வீடியோவில் இந்த சாப்டரில் நீங்கள் மிஸ் பண்ண சில விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. முதல்ல பொருட்டோ கவாக்கியோட இந்த கான்வர்சேஷன். எந்த ஒரு கான்வர்சேஷன் ஃப்யூச்சரில் பொருட்டோக்கே பெரிய ஆப்பை வைக்க போகுது. அப்படி ஒரு விஷயத்த பொருட்டோ இதில் ரிவீல் பண்ணிட்டாரு. ஆமாம், டிபிவி இன்ட்ரொடக்ஷன் அப்போ பொருட்டோ செம ஓவர் பவர்டாக இருப்பார். கவாக்கியெல்லாம் ஒன் ஷாட் பண்ணியிருப்பார். கோடெல்லாம் மொக்க பண்ணியிருப்பார். பொருட்டோ இப்படி ஃப்ளெக்ஸ் பண்ணதுக்கு முக்கியமான ரீசன் இந்த எஃப்டிஜி தான். பொருட்டோவோட மூவ் செட்ஸ் பற்றியும் யாருக்கும் தெரியாததால தான் அவரால் இப்படி ஒரு ஃப்ளெக்ஸிங்கை பண்ண முடிஞ்சுது. பட் இனிமே இப்படி ஒரு விஷயத்த பொருட்டோவால் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே பொருட்டோ அவரோட எஃப்டிஜி பற்றின சீக்ரெட்டை கவாக்கி கிட்ட ரிவீல் பண்ணிட்டாரு. இதனால் கவாக்கியால் ஈஸியாக பொருட்டோவோட டெலிபோர்ட்டேஷனை ஸ்டாப் பண்ண முடியும். குறிப்பாக இவரோட லாங் ரேஞ்ச் டெலிபோர்ட்டேஷனுங்கிறது ரொம்பவே ரேருன்னு கவாக்கி புரிஞ்சுக்கிறாரு. ஆரம்பத்தில் இது கவாக்கிக்கு தெரியாததால தான் அவர் வில்லேஜை பயங்கரமாக ப்ரொடெக்ட் பண்ணி இருப்பார். பொருட்டோ எப்போ வருவானோங்கிற தாட் அவருக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. பட் இப்போது பொருட்டோவோட டெலிபோர்ட்டேஷன் பற்றி அவருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுச்சு. ஃப்யூச்சரில் இவர் பொருட்டோ கூட கண்டிப்பாக ஒரு ஃபைட்டை போடுவார். அதில் பொருட்டோவை இவர் டெலிபோர்ட் ஆக விடாமல் பயங்கரமாக தடுப்பார். இதுக்கு ஏற்ற மாதிரியான எபிலிட்டிஸ் கூட இவர்கிட்ட இருக்குது. அடுத்து பொருட்டோவோட ரிவெஞ்ச். ஜூரா வர்சஸ் பொருட்டோ பேட்டில் அப்போது பேஸ் பொருட்டோ அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஜூராவை டாமினேட் பண்ணியிருப்பார். ஆல்மோஸ்ட் அவரோட எல்லா மூவ்ஸ்க்கும் கவுண்டர் அட்டாக்ஸை கொடுத்துருப்பாரு. பட் ஜூராவோட இந்த பிஜுபாம் தான் அவருக்கு பெரிய தலைவலியாக இருக்கும். இதிலிருந்து எஸ்கேப் ஆக இவர் லாங் ரேஞ்ச் டெலிபோர்ட்டேஷனை யூஸ் பண்ணியிருப்பார். இதனால தான் பொருட்டோ அவரோட சாக்கராவை சீக்கிரமாக லாஸ் பண்ணியிருப்பார். இதனால தான் அந்த ஃபைட்லையும் தோற்றுருப்பார். பட் இங்கே கவாக்கி அவரோட காமாவை யூஸ் பண்ணி பிஜுபாமையே அப்சர்வ் பண்ணுறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ பொருட்டோ இந்த ஒரு காமாவை மாஸ்டர் பண்ணும்போது ஜூராவோட இந்த பிஜுபாம்ஸை ஈஸியாக ஃபேஸ் பண்ணுவார். இந்த காமாவை இவர் ரொம்ப சீக்கிரமாகவே மாஸ்டர் பண்ணுவார்னு எதிர்பார்க்கப்படுது. மோஸ்ட் ப்ராபப்ளி இவங்களோட ரீமேட்ச்லேயே ஜூராவோட இந்த பிஜுபாம்க்கு அகெயின்ஸ்டாக ஒரு கவுண்டர் அட்டாக்கை பண்ண வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஜூராவோட இந்த மிடில் ஃபிங்கர் அட்டாக். இதை சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. பட் இதுக்கு எந்த ஒரு நேமும் கொடுக்கப்படாத பட்சத்தில் நம்ம இப்படி தான் கூப்பிட்டாகணும். ஸோ ஜூராவோட இந்த அட்டாக்கை இந்த சாப்டர் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருப்பார். பட் இதிலிருந்து எனக்கு ஒரு விஷயம் புரியுது. அதாவது ஜூராக்கு எந்த ஒரு பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸும் இல்லைன்னு நல்லாவே தெரியுது. இதனால தான் இவர் கண்டினியூஸாக இந்த ஒரு அட்டாக்கை தொடர்ந்து யூஸ் பண்ணுறாரு. என்னப்பா சொல்கிற? டென்டைல்ஸோட ஹியூமனாய்ட் வெர்ஷன் பவர் அவர் எத்தனை பேட்டில் பார்த்துருப்பாருன்னு நீங்கள் சொல்லலாம். பட் இந்த ஒரு டென்டைல்ஸ் நருட்டோ வாரார்க்கில் வந்தது இல்லை. இது கம்ப்ளீட்டாக வேறு டென்டைல்ஸாக இருக்க தான் வாய்ப்பு அதிகம். அதுவும் இல்லாமல் இது கிட் டென்டைல்ஸ் தாங்கிறதால தான் இதுக்கு எந்த ஒரு பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. இதனால தான் ஜூரா பெருசாக எந்த மூவ்ஸையும் யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் அவர் லேர்ன் பண்ண மூவ்ஸை மட்டும் யூஸ் பண்ணுறாரு. இது மட்டும் இல்லாமல் ஜூரா நிறைய மூவ்ஸை லேர்ன் பண்ணணும்னா அவருக்கு ஈக்குவலாக ஒருத்தர் ஃபைட் பண்ணணும். அப்படி ஒரு ஆள் கூட ஜூரா இது வரைக்கும் மோதலை. பொருட்டோ ஓரளவுக்கு டஃப் கொடுத்தாரு. கண்டிப்பாக ஜூரா பொருட்டோ கிட்ட இருந்தும் நிறைய லேர்ன் பண்ணியிருப்பார். பட் அவருக்கு முன்னாடி வரைக்கும் அவ்வளோ டஃப் கொடுத்து யாரும் ஃபைட் பண்ணலை. இதனால தான் ஜூரா ஒரே மூவை தொடர்ந்து யூஸ் பண்ணியிருப்பார். ஃப்யூச்சரில் இவர் இன்னமும் பவர்ஃபுல்லாக மாற வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி லாஸ்ட் சாப்டரில் ஜூராவோட கண்ணை கவாக்கி கலக்கியிருப்பார். இதோட கண்டினியூட்டி மிஸ் ஆகாத மாதிரி இந்த சாப்டர்லேயும் ஜூராக்கு அந்த ஊன்ஸ் இருக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. இக்கிமோட்டோ இதை ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காரு. அடுத்து பொருட்டோவோட ப்ரெடிக்ஷன் எபிலிட்டிஸ். எந்த ஒரு விஷயத்த பொருட்டோ லாஸ்ட் சாப்டர்லேருந்தே பண்ணிக்கிட்டு வராரு. பட் நம்ம யாரும் பெருசாக இதை நோட் பண்ணலை. ஆமாம், லாஸ்ட் சாப்டரில் கோனஹா டீம் எப்படி ஷின்ஜூஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும்னு ஒரு பர்ஃபெக்டான பிளானை பொருட்டோ பண்ணி கொடுத்துருப்பாரு. கோனஹாமருவோட ஃபேத் முடிய போகிறத புரிஞ்சுக்கிட்டு அவரை காப்பாற்றியிருப்பார். ஜூராவை பீட் பண்ண முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கவாக்கியை கன்வின்ஸ் பண்ணி ஒரு அலைன்ஸை ஃபார்ம் பண்ணியிருப்பார். இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை பொருட்டோ ப்ரெடிக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. அந்த வகையில் இந்த சாப்டரில் ஜூராவோட பிஜுபாமை பொருட்டோ ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பார். ஆமாம், கவாக்கி கியூபை சமன் பண்ணுற வரைக்கும் பொருட்டோ அமைதியாக படுத்திருப்பார். பட் ஜூரா அவரோட பிஜுபாமை போட வரும்போது கரெக்டாக பொருட்டோ டெலிபோர்ட் ஆகி இருப்பார்.
இதனால பொருட்டோக்கு ஜோகன் அவைக்கனிங் நடக்க போகுதான்னு கேட்டா அதுதான் இல்லை. பொருட்டோவோட இன்டெலிஜென்ஸுங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கு. இவரோட ப்ரெடிக்ஷனும் பர்ஃபெக்டாக இருக்கு. இதை அடுத்தடுத்து வரப்போகிற எல்லா சாப்டர்ஸ்லையும் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. அடுத்து கவாக்கியோட ஒரு நியூ பவரப்பை இந்த சாப்டரில் ரிவீல் பண்ணுறாங்க. எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியலை. கவாக்கியால் அவரோட ஸ்டாஃப் மூலமாக இனிமே காமா பிளாஸ்ட்டை யூஸ் பண்ண முடியும். கவாக்கி அவரோட ஆப்போனன்ட்ஸ் மேலே ஒரு விதமான எனர்ஜி பிளாஸ்ட்டை யூஸ் பண்ணுவாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அதை இவர் அப்படியே சேஞ்ச் பண்ணி இப்போ அவரோட ஸ்டாஃப் மூலமாக யூஸ் பண்ணுறாரு. இப்படி யூஸ் பண்ணும்போது இந்த பிளாஸ்டோட பவர்ஸ் அப்படியே மல்டிப்ளை ஆகுது. ஆமாம், டிபிவியோட பிகினிங்ல இருந்து சும்மா எறும்பு மாதிரி இருந்த ஜூராவை கவாக்கி பொழந்து எறும்பு மாதிரி ஆக்கிவிட்டார். இதுக்கு காரணம் கவாக்கியோட இந்த பவர்ஃபுல் பிளாஸ்ட் தான். இதை இவர் இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவாருன்னு தான் நான் நினைக்கிறேன். குறிப்பாக பொருட்டோ வர்சஸ் கவாக்கிக்கான ஒரு ஃபைனல் ஃபைட் சீனை நமக்கு காட்டியிருப்பாங்க. இதில் நருட்டோ ஸ்டாச்சுவெல்லாம் அடித்து உடச்சி சதற விட்டுருப்பாங்க. மோஸ்ட் ப்ராபபிளி கவாக்கி இந்த மாதிரியான ஒரு மூவ்ஸை யூஸ் பண்ணி தான் நருட்டோவை சதைச்சிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். என்னதான் கவாக்கிக்கு இது ஒரு பெஸ்ட் பவரப்பாக இருந்தாலும் இதெல்லாம் அவருக்கு பத்தாது. இன்னும் ஏகப்பட்ட பவரப்ஸை அவருக்கு கொடுத்து அவரை ஒரு ஆரா ஃபார்மராக கிஷிமோட்டோ மாற்றுவாருன்னு நம்புவோம். அடுத்து இங்கே ஒரு முக்கியமான விஷயத்த நமக்கு காட்டியிருப்பாங்க. ஆமாம், பொருட்டோவால் இப்போ அவரோட காமாவை கண்ட்ரோல் பண்ண முடியுது. இதை கேட்டு பொருட்டோ காமாவை மாஸ்டர் பண்ணிட்டாரான்னு கேட்காதீங்க. பொருட்டோ ஜஸ்ட் காமாவை ஸ்ப்ரெட்டாக விடாமல் கண்ட்ரோல் பண்ண தான் கற்றுக்கிட்டு இருக்காரு. அதை இந்த பேனல்லையே உங்களால் பார்க்க முடியும். அப்படியே காமா மார்க்ஸை இவர் டிஸப்பியராக வச்சுருப்பாரு. இப்படி பண்ணி தான் மோமோஷிக்கியை இவர் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காரு. அடுத்து இங்கே பொருட்டோவால் கவாக்கி மாதிரியே பறக்க முடியுது. நிறைய பேர் இதை ஆல்ரெடி நோட் பண்ணி இருக்கலாம். பட் நான் இப்போ தான் இதை நோட்டீஸ் பண்ணுறேன். பொருட்டோவால் கவாக்கி மாதிரியே பறக்க முடியுது. இதை அவர் ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணுறாரு. இதை இவர் எப்போ லேர்ன் பண்ணாருன்னு தெரியலை. ஏன்னா இவ்வளோ சாப்டர்ஸாக இவர் எஃப்டிஜியை மட்டும்தான் யூஸ் பண்ணி பறக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ணியிருப்பார். பட் இங்கே ரொம்ப கிளியராகவே தெரியுது இவர் ஃப்ளை பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப சீக்கிரமாகவே இவர் காமா ரிலேட்டட் எபிலிட்டிஸ் எல்லாத்தையும் லேர்ன் பண்ணுவாருன்னு எனக்கு தோணுது. அடுத்து ஜூராவோட மோட்டிவ். இந்த சாப்டரில் தான் ஜூரா நருட்டோ உயிரோட இருக்காருங்கிற விஷயத்தையே கன்ஃபார்ம் பண்ணியிருப்பார். அப்போது இவ்வளோ நாள் ஜூரா எந்த மோட்டிவும் இல்லாமல் தான் இருந்திருக்காரு. ஆமாம், நருட்டோ இறந்துட்டதா லீஃப் வில்லேஜில் இருக்கிற எல்லாரும் சொன்னதை கேட்டு ஜூராவே நம்பியிருக்காரு. பட் கவாக்கியை பார்த்ததால மட்டும்தான் ஜூராக்கு நருட்டோ உயிரோடு இருக்கிற விஷயமே தெரியுது. டெக்னிக்கலாக கவாக்கி இங்கே வரவே கூடாது. ஒருவேளை அவர் வராமல் இருந்திருந்தா பொருட்டோ செத்துருப்பாரு. பட் நருட்டோக்கு ஒன்றும் ஆகியிருக்காது. அவர் சேஃபாக தான் இருந்திருப்பார் கவாக்கி உயிரோடு இருக்கிற வரைக்கும். ஆனால் பொருட்டோ இங்கே கவாக்கியை சமன் பண்ணதால் நருட்டோவை பற்றின சீக்ரெட் ஜூராக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இந்த சாப்டரில் கோஜி சொன்ன மாதிரியே ஒரு ஒர்ஸ்ட் பாசிபிள் ஃப்யூச்சரை பொருட்டோ ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டாரு. ஒருவேளை நருட்டோ இறந்தா அதுக்கு பொருட்டோ தான் இன்டைரக்ட் ரீசனாக இருப்பார். பட் பொருட்டோ ஆல்ரெடி நிறைய ஃப்யூச்சரை மாற்றிருக்காரு. அதே மாதிரி இந்த ஃப்யூச்சரையும் இவரால் சேஞ்ச் பண்ண முடியுமாங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கடைசியாக ஜூரா சேஞ்சிங் சைட்ஸ். இவரோட இன்ட்ரடக்ஷன் அப்போவே இவர் நல்லவராக மாறிடுவார், பொருட்டோக்கு ஆலையாக இருப்பாருங்கிற மாதிரி ரூமர்ஸ் போச்சு. அது இங்கே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. பிகினிங்கில் ஷின்ஜூஸ்லாம் ஒரு ப்ராப்பர் மைண்ட் செட் இல்லாத வைல்ட் பீஸ்ட்னும் இவங்க அவங்களோட இன்ஸ்டிங் சொல்கிறத மட்டும்தான் கேட்டு செயல்படுவாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. பட் டைம் ஆக இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஹியூமனாக மாறிக்கிட்டே வராங்க. அதுக்கு ஒரு ஃபோர் ஷேடோவாக தான் இந்த ஜூரா அப்புறம் ஹிடாரியோட கான்வர்சேஷன் இருக்குது. இங்கே ஜூரா கவாக்கி கொடுக்காத ஒரு காம்ப்ளிமெண்ட்காக ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பட் சில சாப்டர்ஸ்க்கு முன்னாடி ஜூராக்கு காம்ப்ளிமெண்ட்னா என்னன்னே தெரியாது. ஸோ நாளாக இவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஹியூமன் மாதிரி மாறிக்கிட்டே வராரு. அவரோட இன்ஸ்டிங்க்டை விட்டுட்டு அவருக்குன்னு ஒரு பர்சனாலிட்டியை பில்ட் பண்ணிக்கிட்டு வராரு. அவருக்குன்னு ஒரு மைண்ட், அது சொல்கிற விஷயங்கள்னு ஜூரா கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஒரு கடத்தில் பொருட்டோவோட ஆலாயா ஜூரா மாற வாய்ப்பு இருக்கு. இவரை விட அதிக பவர்ஃபுல்லான நிறைய வில்லன்ஸ் இனிமே வரப்போகிறாங்க. அவங்களுக்கு அகைன்ஸ்டா இவர் பொருட்டோ கூட சேர்ந்து ஃபைட் பண்ண அதிக வாய்ப்பு இருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த சாப்டருக்கு 10க்கு எவ்வளோ ரேட்டிங்கை கொடுப்பீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.